வதக்கி வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பிலை தொக்குக்கு ஆறி போயிடுச்சு. இப்போ நான் அதை வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போது கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கணும். நான் என்ன கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டு வரேன்றதை காமிக்கிறேன். அரைச்சிட்டேன் பாருங்கள். துவையலில் அந்த பச்சை கலர் அப்படியே ரீட்டைன் ஆகணும். அதுதான் இதில் ஒரு டிப்பு. கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும், குறைன்னு அரைக்கணும் கொஞ்சம். இப்போ துவையலுக்கு அது ஆறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த கூட்டை வந்து தாளிச்சிடலாம். பாருங்கள், சிறு பருப்பும் வெள்ளை பூசணிக்காயும் போட்டு விசில் விட்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி போட்டு இதை நம்ம தாளிக்கணும், அவ்வளோதான். அது நான் எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். இன்றைக்கி கூட்டுக்கு நான் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சம் சீரகம், தேங்காய். இன்றைக்கி இந்த ஸ்டைலில் பண்ண போகிறேன். அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள். இப்போது கேஸில் வச்சு நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருக்கு. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். நான் வேக வைக்கும்போது கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி அதெல்லாம் சேர்த்து போட்டு தான் வேக வச்சேன். இது ரெசிபி வீடியோலாம் எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், டெய்லி எப்படி சமைக்கிறேன்றது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது நல்லா கெட்டி ஆகிடும், அவ்வளோதான். வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடி. அடுத்தது ரசம் வைக்க போகிறேன். என்னடா பாத்திரம் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, இது ஈய பாத்திரம், இப்படி தான் இருக்கும். தக்காளி ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம், கொஞ்சம் தண்ணி. டைரெக்டாக ஈய பாத்திரத்தில் அடுப்பு மேலே வைக்கக்கூடாது, அதனால் இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ஐட்டம் அரைச்சிட்டு வந்துடுவோம் ரசத்துக்கு. ஒன்றும் இல்லை, மிளகு, கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி வர, அவ்வளோதாங்க. எல்லாமே சமைச்சாச்சு. இன்றைக்கி சண்டே சமையல் ரெடி. ரசம் வெரி சிம்பிள் சமையல் தான். ரசம், பூசணிக்காய் கூட்டு, சாதம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, துவையல். ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன்ற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னோடய லன்ச் ரொட்டீன். சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் சண்டேவை. பாய்.